கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 52 8வது வசனம் வாசிக்கலாமா? நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபை என்றைக்கு நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல நானோ என்கிற இடத்துல உங்க பேரை போட்டிருக்கேங்க. என் பேரை நான் போட்டிருக்கேன், உங்க பேரை போட்டிருக்கேன். ஏன்னா நானும் என் பேரை போட்டிருக்கேன் இல்லையா? தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருக்கிறீங்களா? பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறீங்களா? ஒலிவ மரம் எதற்கு அடையாளம்? அபிஷேகத்திற்கு அடையாளம். ஒலிவ மரம் எதற்கு அடையாளம்? அபிஷேகத்துக்கு அடையாளம். இப்ப இன்னைக்கு சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, உன் பிள்ளைகள் உன் பந்தையை சுற்றிலும் ஒலிவ மரத்தை போல, ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் என்ன வந்தாலும் அந்த பசுமையை விட்டுற மாட்டோம். அதுக்கு அடையாளம் தான் அது. நேர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற மரத்தை போல இருப்போம் அப்படின்னா ஒலிவு மரம் சாட்சியா இருக்கிறது. ஒலிவு மரத்துல அந்த இலைகள் பழுத்து விழுவதில்லை, பச்சையா தான் இருக்குமா எப்பவுமே. அப்ப பழுத்து போவதில்லை அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அப்படிதான் நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே பசுமையா இருப்போம் என்பதற்கு அடையாளம் தான் அந்த ஒலிவு மரத்தை சொல்லுகிறது. தேவனுடைய கிருபை என்றைக்கு நம்பி இருக்கிறவங்க நம்பிக்கை என்னங்க? தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய கிருபை இல்லாம என்னால வாழ முடியாது, அவர் கிருபை இல்லாம என்னால பிழைக்க முடியாது, கிருபை இல்லாம என்னால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அந்த நம்பிக்கையை அவர் பாராட்டுகிறார். 7வது வசனம் சொல்லுகிறது, இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி. எதை நம்புறான் இவன்? செல்வ பெருக்கத்தை நம்புறாங்க. யாருங்க? உலகத்தான் இல்லைங்களா? கர்த்தரை யாரெல்லாம் நம்பலையோ அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இதோ தேவனை பலனாக எண்ணல, கர்த்தர் தான் பலன், எனக்கு அவர் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்காம செல்வ பெருக்கத்தை நம்பி, என்கிட்ட கார் இருக்கு, பங்களா இருக்கு, பணம் இருக்கு, கோடிக்கணக்கில் எனக்கு சொத்துக்கள் குவிந்து இருக்கு, அது மேல கண்ணை வச்சு நம்புறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, எதுவும் கூட வராது. ஆமென். ஆனா ஒன்று கூட வரும், அவருடைய கிருபை. ஆமென். நம்ம கூட எது வருங்க? அவருடைய கிருபை. நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோமானால், நம்ம கூட போவோமானால் கிருபைதான் கூட வரும். ஆமென். அல்லேலூயா. அதனால அதை நமக்கு புரிஞ்சிச்சு பாருங்களேன். இந்த உலகத்துல யோபு சொல்றான், நிர்வாணியா வந்த, நிர்வாணியா திரும்ப போக போறேன், எதையும் கொண்டு போக போறது இல்லை இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு அது நமக்கு புரிஞ்சிருச்சு. யாரெல்லாம் ஆண்டவரே முழுசா நம்புறீங்களோ உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சு. நம்ம எதையும் கொண்டு போறது என்னன்னா, நம்ம எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம், ஆனா எதையும் கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நம்ம வீட்டுல நமக்காக நினைவா ஒரு போட்டோ மாட்டி இருக்கோம் இல்லையா? நம்ம மாட்டி வச்சிருப்போம், ஆனா நமக்கு பிறகு அந்த போட்டோ இருக்காது. இல்ல, காலங்கள் போக போக அதை மறந்துருவாங்க. இதுதாங்க உலகம், இதுதான் வாழ்க்கை. ஆனா நீங்களும் நானும் கிறிஸ்துக்குள்ள இருந்தோம்னா, நீங்களும் நானும் கிறிஸ்துக்குள் வாழ்ந்தோமானால் தலைமுறைகள் நம்மை பற்றி பேசும். ஆமீன். எனக்கு தாவீதை குறிச்சு எத்தனை தலைமுறை தாண்டி பேசிட்டு இருக்கோம்ல, தலைமுறைகள் உங்களை குறிச்சு பேசும். உங்க 4வது தலைமுறை, 100வது தலைமுறையில 4வது தலைமுறை, அதை தாண்டி 400 தலைமுறைகள் தாண்டி கூட உங்களை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்படி தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துட்டீங்களா? ஆண்டவரை நம்பி இருக்கிறீங்களா? அவர் கிருபையை நம்பி இருக்கிறீங்களா? அதுதான் உங்க வாழ்க்கையின் ஆதாரம். அதை படிச்சுக்கிட்டீங்களா? என்னை நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க, சுகமா இருப்பீங்க, ஆயுசனாக்களோட பரிபூர்ணமா இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் கையிட்டு செய்றீங்களோ அதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். காரணம் என்ன? நீங்க பச்சையான ஒலிவ மரம். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, நாளை எங்க கூட பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, எனக்கு எங்களை அழகா தீற்றி இருக்கிறீங்கப்பா. நாங்க சோர்ந்து போயிருந்தோம், ஆண்டவரே என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தோம், ஆனா எங்களை நீங்க பச்சையான ஒலிவ மரமா பார்க்கறீங்க ஐயா. உங்க கிருபை இல்லாம எங்களால ஒன்றும் செய்ய முடியாது, உண்மையே நம்பி இருக்கிறோம் என்கிற திரும்ப எங்களுக்கே நினைவுபடுத்திருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளி இருக்கிற ஜீவ வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் ஆவியானவரால் நடத்தப்பட்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்திருக்கின்றார். இன்றைக்கும் அநேக தங்களின் சூழ்நிலைகளை சுய பலத்தினால் முயற்சி செய்து முன்னேறி சென்று முடியாமல் இறுதியில் விசுவாசத்தை இழந்தவர்களாயும், வேறு சிலரோ தங்களுடைய செல்வாக்கை, பெயர் புகழை வைத்தும் மனிதர்களை நம்பியும் முடிவில் ஏமாற்றம், இழப்பு, நஷ்டம், அவமானம், நிந்தையோடு காணப்படுகிறவர்களும் உண்டு.
இன்றைக்கு கர்த்தர் இப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் பேசுகின்றார், என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று. ஆகவே இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போனாலும் ஆவியானவர் உங்களை விடுவிப்பார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே சிம்சோனை குறித்து பார்ப்போமானால், அவன் மிகவும் பலசாலியாக காணப்பட்டவன் என்றும் கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மீது இருந்தபடியினால் கெர்ச்சிக்கிற சிங்கம் ஒன்று சிம்சோனுக்கு எதிராய் வந்தபோது கர்த்தரின் ஆவியானவர் அவன் மீது பலமாய் இறங்கினதனால் அந்த சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல் செய்தான் என்றும், தனக்கு விரோதமாய் எழும்பின மனிதர்களை கர்த்தருடைய ஆவியினால் சூறையாடினான் என்றும், தன்னை எதிரிகள் கயிறுகளினால் கட்டியிருந்த போது ஆவியானவரினால் அக்கயிறு நெருப்புப்பட்ட நூல் போல் ஆயிற்று என்றும், கழுதையின் பச்சை தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொன்று போட்டான் என்றும் ஆவியானவரினால் நடத்தப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். இப்படியாக ஆவியானவர் அவனின் மரண பரியந்தம் வெற்றி சிறக்க பண்ணினார் என்பதை நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போன்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராய் நின்று பயமுறுத்தி கொண்டும் போராடி கொண்டும் இருக்குமானால் அவற்றிலிருந்து ஆவியானவர் இன்றைக்கு உங்களை விடுவிக்கின்றார். மேலும் உங்களை பலவீனப்படுத்தும்படி சத்துருவானவன் சரீரத்தில், மனதில் பலவீனத்தை, வியாதியை, சோர்வை கொடுத்து நீண்ட நாட்களாய் சுகம் கிடைக்காமல் கட்டி வைத்திருக்கின்ற வியாதியின் கட்டுகளை, கயிறுகளை இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்காய் சுட்டெரித்து போடுகின்றார். இனி நீங்கள் தீங்கை காணாதிருக்கும்படி செய்து வியாதியிலிருந்து விடுவிக்கின்றார். மற்றும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில், செயல்களில், எண்ணங்களில், சிந்தனைகளில் முன்னேறி செல்ல விடாதபடிக்கும், உங்களுக்காய் நியமிக்கப்பட்டு வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக்கொள்ளாதபடிக்கும் வருகின்ற தடைகள், விரோதமாக எழும்புகின்ற பிரச்சனைகள், இவற்றிலிருந்து இன்றைக்கு ஆவியானவர் விடுதலை கொடுக்கின்றார். மேலும் உங்களின் ஆலோசனைகள், பிரயாசங்களில் அரிதானவைகளை எளிதாக பெற்றுக்கொள்ளும்படி ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்கின்றார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்பதின்படி இன்றைக்கு ஆவியானவர் உங்களின் எந்த கடினமான சூழ்நிலைகள், தேவைகள், நீண்ட நாள் காத்திருப்புகள், அதிகாரிகளிடமிருந்து வரவேண்டிய ஒப்புதல்கள், பதில்கள் போன்றவைகளில் இன்றைக்கு தாமதங்களை நீக்குகின்றார், தடைகளை உடைக்கின்றார். மேலும் புதிய வாசல்களை திறக்கின்றார், புதிய உறவுகளை இணைக்கின்றார். இதோ புதிய காரியங்களை செய்கிறேன் என்று வாக்குரைத்த தேவன் இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையில் உங்களை புகழ்ச்சியாயும் மேன்மையாயும் வைத்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 52 8வது வசனம் வாசிக்கலாமா? நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபை என்றைக்கு நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல நானோ என்கிற இடத்துல உங்க வேற கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ புகழப்படுவாள். நீதிமொழிகள் 31:30. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரிகளே, யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கின்றீர்களா? சொல்ல முடியாத பாரங்கள், வலிகள், போராட்டங்கள், என்ன செய்வேன் என்று தடுமாறி கொண்டிருக்கின்றீர்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் விருப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், கவலைப்படாதீர்கள். உங்கள் விண்ணப்பம் கேட்கப்பட்டு விட்டது, விசுவாசித்து மகிமையை காணுங்கள்.
அன்று ஆகார் தேவ சமூகத்தில் தன் பிள்ளையின் அழுகுரலை பார்த்து தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டாள். அந்த கண்ணீரை பார்த்த தேவன் ஆகாருக்கு உதவவில்லையா? குழந்தை இல்லையே என்று அனைவராலும் அவமதிக்கப்பட்ட அன்னாளுடைய கண்ணீரை கர்த்தர் பார்க்கவில்லையா? 12 வருடங்கள் பெரும்பாலுள்ள ஸ்திரீ உலகத்தால், உறவுகளால், சபையால் புறக்கணிக்கப்பட்டு சொத்துக்கள் எல்லாம் இழந்தும் இனி வாழவே பிடிக்கவில்லையே என்று நொந்து இருந்த வேளையிலே கர்த்தருடைய மேலாடையை தொட்டு விடுதலை பெறவில்லையா? இன்று இயேசு உங்களை தேடுகிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். அவரே தேடுங்கள். உங்கள் கண்ணீருக்கெல்லாம் பதில் இருக்கின்றது. மனிதர்களால் துடைக்க முடியாத கண்ணீரை ஆணி பாய்ந்த கரம் துடைக்கும். உங்கள் உலகம் தராத சமாதானம் சிலுவை நிழலில் கொடுக்கும். நம்பிக்கையோடு வாருங்கள். தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவித்துக் கொள்ளுங்கள். என் இயேசு உங்களை நேசிக்கிறார். அனைவருக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. இன்றைய நாளிலும் 8ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி ரோமர் 8ஆம் அதிகாரம் 33வது வசனம். தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறார் என்று இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இந்த நாட்களிலே இருக்கிறேன். நான் தெரிந்து கொண்ட ஜனங்கள் மீது குற்றம் சாட்டுகிறவன் யார்? நானே அவர்களை நீதிமானாகவும் மாற்றுகிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரோமர்கள் அதிகாரம் 8வது அதிகாரத்திலே வாசிக்கிற வேளையிலே அங்கே பவுலடிகள் இந்த நாட்களிலே ரோமபுரிக்கு இந்த நிருபங்களை எழுதுகிற வேளையிலே அந்த நிலைப்பாட்டை குறித்து இந்த நாட்களிலே ஆவியானவருடைய காரியத்தை குறித்து அந்த இடத்திலே சொல்லி வைத்துக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கிற வேளையிலே ஆவியினால் நடாத்தப்படுங்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த அதிகாரம் தொடக்கத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஆவினாலே நடாத்தப்படுகிற பிள்ளைகள் இந்த நாட்களிலே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற பிள்ளைகள். வேதம் சொல்லுகிற காரியம் அப்படியா இருக்கிற இந்த பிள்ளைகள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் என்று இந்த இடத்திலே இந்த நாட்களே பவுலடிகள் இந்த நாட்களில் ஒரு கேள்வி எழுப்புகிறதை பார்க்கிறோம். இந்த கேள்வியிலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அப்படிப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகிறது எப்படி என்றும், அதே வேளையிலே அவர்களை இந்த நாட்களிலே தேவனே நீதிமானாக்குகிறார் என்றும் சொல்லி இந்த நாட்களிலே அந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, தேவன் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார். அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பை தெரிந்து கொண்டார், நோவாவை தெரிந்து கொண்டார், ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், ஈசாக்கை தெரிந்து கொண்டார், யாக்கோவை தெரிந்து கொண்டார். அதே வேளையிலே பாருங்கள், மோசையை கூட இந்த நாட்களிலே தெரிந்து கொண்டார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இப்படியே அவருடைய சந்ததியிலே வருகிற வேளையிலே அப்படியே பாருங்கள், இந்த நாட்களிலே தாவீதை தெரிந்து கொண்டார். தாவீதினுடைய வம்சத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே வந்துரித்தார். அது மட்டுமல்ல, அங்கே அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீசர்களை அங்கே தெரிந்து கொண்டார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சீசர்கள் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களை உருவாக்கி அவர்கள் இந்த நாட்களிலே ஒவ்வொரு வாலிபர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக இந்த நாட்களிலே தெரிந்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் இந்த நாட்களிலே ராஜ்யத்தினுடைய காரியங்களை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறதையும் அங்கே, அது மட்டுமல்ல, இந்த நாட்களே இன்றைக்கு நம்முடைய கரத்திலே இந்த நாட்கள் இந்த காரியங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற மனுஷர்கள், கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிற மனுஷர்களுக்கு எதிராக செயல்படுகிறவன், எதிராக குற்றம் சாட்டுகிறவன் யார் என்று பவுலடிகள் இந்த இடத்திலே கேள்வி ஒன்றை எழுப்புகிறார்.
தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறார். அவர் எப்படிப்பட்டவனா இந்த மனுஷர்கள் இருந்தாலும் அவர்களை தேவன் நீதிமானாக்கி அவர்கள் மூலமாய் தன்னுடைய ராஜ்யத்தை இந்த நாட்களிலே கட்டி எழுப்புகிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபு எப்படிப்பட்டவர் என்று வேதத்திலே பார்க்கிற வேளையிலே யாக்கோபினுடைய பெயர் ஏமாத்துக்காரன். ஆனால் கடைசியாக ஆண்டவர் இந்த நாட்களிலே இஸ்ரவேல் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் அவருடைய பெயரை மாற்றுகிறதை பார்க்கிறோம். இளவரசன் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய காலத்தில் நம்மையிலே குற்றம் சாட்டுகிறோம் யார்? ஏனென்றால் முதலாவது நாங்கள் அறிந்திருக்க வேணும், தேவன் நம்மை நீதிமானாக்கிறவர் மட்டுமல்ல, தேவன் நம்மை இந்த நாட்களிலே தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு விசுவாசிகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிற வேளையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனாலே நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை ஜாக்கிரதையாய் செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் என் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். தேவனிடத்திலே இந்த நாட்களை திரும்புங்கள். அவருடைய பாதத்தண்டையிலே வந்து சேருங்கள். கர்த்தர் ஆசீர்வதி.